ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு யுவர் ரெசிபீஸ் டைரி. நம்ம இன்னைக்கு இறால் தம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. தண்ணியில 3-4 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து இறால் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 300 கிராம் அளவுக்கு இறால் சேர்த்துருக்கேன். இப்போ இதுல 4 ஏலக்காய், 5 கிராம்பு, 1 இன்ச் பட்டை, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட பொடியா நறுக்கி வச்ச புதினா 2 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 கப் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். நான் ஹை ஃப்ளேம்ல 1/4 கிலோ வெங்காயம் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதுல 2 பச்சை மிளகாய் ஸ்லிப் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், இந்த டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா எல்லாத்தையும் இறாலோட சேர்த்து நல்லா கோட் ஆகுற அளவுக்கு நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். கடைசியா இதுல 150 ml தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுடலாம். இப்ப இந்த மசாலாவோட இறால ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற விடலாம். அடுத்ததா ஸ்டவ்ல ஒரு அகலமான பாத்திரத்துல 2-3 கப் தண்ணி சேர்த்து ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். தண்ணி நல்லா ஒரு கொதி வர ஆரம்பிச்சதும் ஊற வச்ச பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கலாம். நான் 1/4 கப் பாஸ்மதி அரிசி 10-15 நிமிஷம் ஊற விட்டுருக்கேன். ஹை ஃப்ளேம்லயே ஒரு 5 நிமிஷம் வேக விட்டாலே போதும். ரைஸ் சேர்த்த உடனேவே நீங்க இன்னொரு ஸ்டவ்ல ஒரு அடிக்கனமான பாத்திரம் இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுருங்க. 1/4 கப் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா சூடானதுமே 1 இன்ச் பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 நட்சத்திர சோம்பு, 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இதுல 2 பச்சை மிளகாய் ஸ்லிப் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல இருக்கிற பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கிக்கலாம். இப்போ இதுல நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்ச இறால் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்க ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க. நம்ம ஏற்கனவே இன்னொரு ஸ்டவ்ல சாதம் வச்சிருக்கோம். அது ஒரு 80% குக் ஆனாலே போதும். உடனே அந்த சாதத்தை வடிகட்டிட்டு நம்ம இந்த மேரினேட் பண்ணி வச்ச இறால் மேல சேர்த்துக்கலாம். இதுல வேக வச்ச சாதம் ஒரு லேயர் சேர்த்துக்கலாம். இப்போ இதுல ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கொஞ்சமா தூவி விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ரைஸ்க்கு தேவையான சால்ட் கூட இது மேலேயே தூவி விட்டுக்கலாம். மீதி இருக்கிற சாதத்தையும் இன்னொரு லேயரா சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். மறுபடியும் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு லிட் போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேம்ல 5 நிமிஷம் வரைக்கும் வேக விடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா லோ ஃப்ளேம்ல 7-8 நிமிஷம் வரைக்கும் வேக விடலாம். 7 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 20 நிமிஷம் லிட் ஓபன் பண்ணாம இதை அப்படியே விட்டுடலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா கிரேவியை ரைஸோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நான் வெஜிடேரியன் ரெசிபிஸ் நம்ம சேனல்ல ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம யுவர் ரெசிபீஸ் டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பை பை.